வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான வரலாறு கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் தான். இப்போ நம்ம பார்க்க போகிறது யூனிட் 11 தென்னிந்திய அரசுகள் 6ஆம் வகுப்பு வரலாறு புக்கிலேருந்து. ஆல்ரெடி யூனிட் 10 வரைக்கும் நம்ம சேனலில் வீடியோஸ் அவைலபிளாக இருக்குது, பார்க்காதவங்க பாருங்கள். அதே மாதிரி டெட்டு, டிஎன்பிஎஸ்சி, டிஎன்எஸ்யூஆர்பி எல்லா கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கும் தேவையான பிடிஎஃப்ஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி மெட்டீரியல்ஸ் வாங்கிக்கலாம். என்ன டைப் ஆஃப் எக்ஸாமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் பிடிஎஃப் ஃபார்மில் கிடைக்கும். 450 ருபீஸ் தான். ஓகேங்களா, வாங்க பார்க்கலாம். யூனிட் 11 தென்னிந்திய அரசுகள். கீழ்காண்பவர்களில் வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் யார்? வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். ஓகேங்களா, வைகுண்ட பெருமாள் கோயிலை கட்டியவர் 2ஆம் நந்திவர்மன். கீழ்காண்பவற்றுள் முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் யாவை? முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் மத்தவிலாசன், விசித்திரசித்தன், குணபரன். இவை மூன்றுமே ஆன்சர். முதலாம் மகேந்திரவர்மன் சூட்டிக்கொண்ட பட்டங்கள் மத்தவிலாசன், விசித்திரசித்தன், குணபரன். இவை எல்லாமே. கீழ்கண்டவற்றுள் 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு எது? 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல். ஆப்ஷன் ஏ ஐகோல். 2ஆம் புலிகேசியின் வெற்றிகளை விவரிக்கும் கல்வெட்டு ஐகோல். கூற்றுகளை ஆராய்கள். கூற்று 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் மாற்றம் ஏற்பட்டதை பல்லவர் கலை உணர்த்துகிறது. பல்லவர் கலை எதை உணர்த்துதுன்னு சொல்லியிருக்காங்க? பாறை குடைவரை கோயிலை செதுக்கும் முறையிலிருந்து கற்களை கொண்டு கட்டுமான கோயில்களை கட்டும் அந்த முறைகளை பல்லவர் கலை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்க? காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் கோயில் பல்லவர்களின் கலை மற்றும் கட்டடக்கலைக்கு சிறந்த எடுத்துக்காட்டாகும். இந்த கூற்றுகள் இரண்டுமே சரியானவை. ஓகேங்களா, கூற்று 2ம் சரி. அடுத்தது, பல்லவ அரசினை பற்றிய கூற்றுகளை சிந்திக்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1, இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கின அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பல்லவர்களோட ஆட்சியில் தேவாரம்லாம் கிடையாது. இவர்களுடைய ஆட்சியில் அப்பரால் இயற்றப்பட்ட தேவாரம் முதல் மற்ற தமிழ் இலக்கியங்களும் செழித்தோங்கினன்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 1 தவறானது. கூற்று 2, முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் ஆவார். கரெக்டு. கூற்று 2 சரி, கூற்று 1 தவறு. கூற்று 2 என்ன சொல்லியிருக்காங்க? முதலாம் மகேந்திரவர்மன் மத்தவிலாச பிரகசனம் என்னும் நூலின் ஆசிரியர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கூற்று 2 சரி. அடுத்த கேள்வி, ராஷ்டிரகூட வம்சம் குறித்த கீழ்காணும் கூற்றுகளை சிந்தித்து அவற்றில் எவை சரியான கூற்றென்று கண்டறியவும். ராஷ்டிரகூட வம்சத்தை பற்றின கூற்றுகளில் எது சரின்னு நம்ம சொல்லணும். இவ்வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா. கரெக்டு. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா. கூற்று 1 சரியானது. கூற்று 2, அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். கூற்று 2ம் சரியானது. கூற்று 3, முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினார். முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோவிலை கட்டினார். இந்த 3 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் டி 3ம் சரி. ராஷ்டிரகூட வம்சத்தை நிறுவியவர் தந்தி துர்கா அப்படின்றவர். அது அடுத்த கூற்று, அமோகவர்ஷர் கவிராஜ மார்க்கத்தை எழுதினார். இதுவும் சரியானது. முதலாம் கிருஷ்ணர் எல்லோராவில் கைலாசநாதர் கோயிலை கட்டினார். கூற்று 3ம் சரி. ஓகேங்களா. அடுத்த கேள்வி, கீழ்கண்டவற்றுள் எது சரியான இணை இல்லை? ஓகேங்களா, எது தவறாக இருக்கோ அதை நம்ம கண்டுபிடிக்கணும். முதல், எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள். சரியானது. முதல் அவங்க சொல்லியிருக்க இணை சரியானது. எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூடர்கள். அடுத்து, மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன். இதுவும் சரியானது. மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன், அதுவும் சரியான ஒரு இணை. எலிபெண்டா குகைகள் அசோகர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதுதான் தவறான ஒரு இணை. ஆப்ஷன் சி தவறான இணை. அடுத்தது, பட்டாடக்கல்
சாளுக்கியர்கள், அதுவும் சரியான இணைகள். ஓகேங்களா? இதில் தவறானது எது அப்படின்னு பார்த்தோன்னா எலிபெண்டா குகைகள் அசோகர்கள் கிடையாது. ஆப்ஷன் ஏ எல்லோரா குகைகள் ராஷ்டிரகூரர்கள் கரெக்டு. மாமல்லபுரம் முதலாம் நரசிம்மவர்மன் கரெக்டு. பட்டாடக்கல் சாளுக்கியர்கள், அதுவும் கரெக்டு. அடுத்த கேள்வி, டேஷ் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார். யார் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா இரண்டாம் புலிகேசி. இரண்டாம் புலிகேசி தான் ஹர்ஷவர்தனரை நர்மதை ஆற்றின் கரையில் தோற்கடிச்சிருக்காரு. அடுத்தது, டேஷ் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார். யார் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் என பட்டம் சூட்டி கொண்டார் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் நரசிம்மவர்மன். முதலாம் நரசிம்மவர்மன் தான் வாதாபியை அழித்து வாதாபி கொண்டான் அப்படின்னு சொல்லி பட்டம் சூட்டி கொண்டார். அடுத்த கேள்வி, ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் யார்? ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் ரவிகீர்த்தி. ஐகோல் கல்வெட்டின் ஆசிரியர் ரவிகீர்த்தி. அடுத்த கேள்வி, டேஷ் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி ஆவார். முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி யார் அப்படின்னு பார்த்தோன்னா பரஞ்சோதி. பரஞ்சோதி அப்படின்றவர் தான் முதலாம் நரசிம்மவர்மனின் படைத்தளபதி. அடுத்த கேள்வி, டேஷ் அண்ட் டேஷ் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகிறது. பல்லவர்களோட இசை ஆர்வத்தை உணர்த்துகிற இசை கல்வெட்டுகள் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது எங்கேன்னா குடுமியான் மலை மற்றும் திருமயம் கோவில். குடுமியான் மலை மற்றும் திருமயம் கோவில் ஆகிய இடங்களில் உள்ள இசை கல்வெட்டுகள் பல்லவர்களின் இசை ஆர்வத்தை உணர்த்துகின்றன. அடுத்தது பொறுத்துக. பொறுத்துக பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பல்லவர்கள் காஞ்சி. பல்லவர்கள் காஞ்சி. கீழை சாளுக்கியர். கீழை சாளுக்கியர் வெங்கி. பல்லவர்கள் காஞ்சி. கீழை சாளுக்கியர் வெங்கி. மேலை சாளுக்கியர் கல்யாணி. மேலை சாளுக்கியர் கல்யாணி. அடுத்து ராஷ்டிரகூடர் மான்யகேதா. ராஷ்டிரகூடர் மான்யகேதா. பல்லவர் காஞ்சி. கீழை சாளுக்கியர் வெங்கி. மேலை சாளுக்கியர் கல்யாணி. ராஷ்டிரகூடர் மான்யகேதா. ஓகேங்களா? இந்த பிடிஎஃப்பில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு யூனிட்க்கு கீழேயுமே விடைகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த பிடிஎஃப் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி வாங்கிக்கலாம். அது மூலமாக நீங்கள் ஆன்சர்ஸும் கோச்செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி டெஸ்ட் எழுதணும் அப்படின்னாலும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இது வரைக்கும் நம்ம 6th ஸ்டாண்டர்ட் வரலாறு பார்த்துருக்கோம். அடுத்து 7th ஸ்டாண்டர்ட் வரலாறு பார்க்க போகிறோம். வாங்க பார்ப்போம். யூனிட் 1 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் யூனிட் 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். ஒரு யூனிட்டோட எண்டுலையும் உங்களுக்கு ஆன்சர்ஸ் இருக்கும். நீங்கள் அதை கோத்ரூ பண்ணிக்கலாம். செவன்த் ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1 இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள். டேஷ் என்பவை பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் ஆகியவற்றின் கடினமான மேற்பரப்பின் மீது செதுக்கப்படும் வாசகங்கள் ஆகும். பாறைகள், கற்கள், கோவில் சுவர்கள், உலோகங்கள் இது மேலே நம்ம அது மேற்பரப்பில் செதுக்கப்படுற வாசகங்கள் பொறிப்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. பொறிப்புகள். ஓகேங்களா? கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் டேஷ் ஆகும். கோவில்களுக்கு கொடையாக வழங்கப்பட்ட நிலங்கள் தேவதானம். தேவதானம் ஆகும். டேஷ்களின் காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. யாரோட காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது அப்படின்னா சோழர்கள். சோழர்களோட காலம் பக்தி இலக்கியங்களின் காலம் என அறியப்படுகிறது. டெல்லி சுல்தான் பற்றி தகவல்களை கூறும் முதல் நூல். டெல்லி சுல்தான் பற்றி தகவல்களை கூறும் முதல் நூல் தாஜ் உல் மா அசிர். தாஜ் உல் மா அசிர் தான் டெல்லி சுல்தான்களை பற்றின தகவல்களை கூறுற ஒரே ஒரு முதல் நூல். அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் யார்? அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர் இபன் பாதுதா. இபன் பாதுதா அவர்தான் அரேபியாவில் பிறந்து இந்தியாவிற்கு வந்த மொராக்கோ நாட்டு அறிஞர். டேஷ் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது.
எந்த கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது அப்படின்னு பார்த்தோன்னா உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரமேரூர் கல்வெட்டு ஒரு பிரம்மதேய கிராமத்தின் நிர்வாகம் குறித்து விவரித்து கூறுகிறது. அடுத்த கேள்வி, தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பொறித்தவர் யார்? தன்னுடைய தங்க நாணயங்கள் மீது பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதித்து தன்னுடைய பெயரையும் பறித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முகமது கோரி. முகமது கோரி அப்படின்ற ஒருத்தர் தான் அவரோட தங்க நாணயங்கள் மேலே பெண் தெய்வமான லட்சுமியோட உருவத்தையும் பதிச்சுட்டு அவரோட பெயரையும் அதில் பொறிச்சிருக்காரு, முகமது கோரி. அடுத்து, ஒரு டேஷ் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது அப்படின்னா ஒரு ஜிடால். ஒரு ஜிடால் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. ஒரு ஜிடால் என்பது 3.6 வெள்ளி குன்றிமணிகளை கொண்டிருந்தது. அடிவை வம்சத்தை சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யார்? அடிவை வம்சத்தைச் சேர்ந்த சுல்தான் நஸ்ருதீன் மாமுதுவால் ஆதரிக்கப்பட்டவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா மின்ஹாஜ் உல் சிராஜ். மின்ஹாஜ் உல் சிராஜ் அவர் தான் அடிவை வம்சத்தை சேர்ந்தவர். அவர் ஆதரித்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சுல்தான் நஸ்ருதீன் மாமுது. ஓகேங்களா? அடுத்த கேள்வி, கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி. கிபி 1420 விஜயநகருக்கு வருகை புரிந்த இத்தாலிய பயணி யார் அப்படின்னு பார்த்தோன்னா நிக்கோலோ கோண்டி. நிக்கோலோ கோண்டி அவர் தான் 1420 விஜயநகருக்கு வருகை புரிஞ்சிருக்காரு. அவர் ஒரு இத்தாலிய பயணி, நிக்கோலோ கோண்டி. அடுத்து பொறுத்துக, கஜுராஹோ மத்திய பிரதேசம். கஜுராஹோ மத்திய பிரதேசம். கொரானக் ஒடிசா. கொரானக் ஒடிசா. தில்வாரா ராஜஸ்தான். தில்வாரா ராஜஸ்தான். விருபாக்ஷா ஹம்பி. விருபாக்ஷா ஹம்பி. கஜுராஹோ மத்திய பிரதேசம், கொரானக் ஒடிசா, தில்வாரா ராஜஸ்தான், விருபாக்ஷா ஹம்பி. அடுத்து கூற்று காரணம் சொல்லியிருக்காங்க. கூற்று என்ன அப்படின்னு பார்த்தோன்னா முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை ப்ரீவியஸ் கொஸ்டின்லேயே பார்த்தோம். முகமது கோரி தனது தங்க நாணயங்களில் பெண் தெய்வமான லட்சுமியின் உருவத்தை பதிப்பித்தார். கரெக்டு, கூற்று சரி. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராய் இருந்தார். இத்துருக்கிய படையெடுப்பாளர் மத விஷயங்களில் தாராள மனப்பான்மை கொண்டவராக இருந்தார். அதனால தான் அவர் என்ன பண்ணியிருக்காரு, லக்ஷ்மி சாமியோட உருவத்தை தங்க நாணயங்களில் பதிச்சிருக்காரு. இதில் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. ஆப்ஷன் ஏ, காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமே. அடுத்து, தவறான இணையை கண்டுபிடிக்கணும். மதுரா விஜயம் கங்காதேவி. கரெக்டு, மதுரா விஜயம் கங்காதேவி கரெக்டான ஒரு இணை. அபுல் பாசல் ஐனி அக்பரி. அபுல் பாசல் ஐனி அக்பரி அதுவும் கரெக்டு. இபன் பாதுதா தாஹுயு இ ஹிந்த் இதுதான் தவறான ஒரு இணை. இபன் பாதுதா தாஹுயுக் இ ஹிந்த் அப்படின்ற ஒரு இணை தான் தவறான இணை. நான்காவதும் சரியான இணை தான். சரிங்களா? இதில் தவறான இணை எது அப்படின்னு பார்த்தோன்னா இபன் பாதுதா தாஹுயுக் இ ஹிந்த் அப்படின்றது தான் தவறான இணை. அடுத்த கேள்வி, 14வது கேள்வி. இது யூனிட் 2, வட இந்திய புதிய அரசுகளின் தோற்றம். அடுத்த யூனிட் வாங்க பார்க்கலாம். பிருத்திவிராஜ ராசோ எனும் நூலை எழுதியவர். பிருத்திவிராச ராசோ அப்படின்ற நூலை எழுதியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா சந்த் பாத்தை. சந்த் பாத்தை அப்படின்றவர் தான் பிருத்திவிராஜ ராசோ அப்படின்ற நூலை எழுதியிருக்காரு. பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார்? பிரதிகார அரசர்களுள் முதல் தலை சிறந்த அரசர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா முதலாம் நாகப்பட்டர். முதலாம் நாகப்பட்டர் தான் பிரதிகார அரசர்களுள் தலை சிறந்தவர். அடுத்தது, கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது?
கஜினி எனும் ஒரு சிறிய அரசு எங்கு அமைந்திருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்கானிஸ்தானில் தான் கஜினி அப்படின்ற ஒரு சிறிய அரசு அமைஞ்சிருந்துச்சு. அடுத்தது, கஜினி மாமுதீன் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் யாது? கஜினி மாமுதீன் படையெடுப்பிற்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. கஜினி மாமுதீன் படையெடுப்பின் முக்கிய காரணம் இந்தியாவின் செல்வத்தை கொள்ளையடிப்பது. அடுத்த கேள்வி, விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர். விக்ரமசீலா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் தர்மபாலர். கிபி டேஷில் சிந்துவை அரேபியர் கைப்பற்றினர். கிபி 712 கிபி 712 சிந்துவை அரேபியர்கள் கைப்பற்றினர். ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர். ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர் சிம்மராஜா. சிம்மராஜா அவர்கள்தான் ஆஜ்மீர் நகரத்தை நிர்மாணித்தவர். அடுத்து, காந்தர்யா கோவில் எங்கு அமைந்துள்ளது? காந்தர்யா கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. காந்தர்யா கோவில் மத்திய பிரதேசத்தில் அமைந்துள்ளது. அடுத்து பொறுத்துக, கஜுராஹோ பந்தேல்கண்ட். கஜுராஹோ பந்தேல்கண்ட். சூரியனார் கோவில் கொனாரக். சூரியனார் கோவில் கொனாரக். கஜுராஹோ பந்தேல்கண்ட், சூரியனார் கோவில் கொனாரக். தில்வாரா கோவில் அபுகுன்று. தில்வாரா கோவில் அபுகுன்று. கஜுராஹோ பந்தேல்கண்ட், சூரியனார் கோவில் கொரானக், தில்வாரா கோவில் அபுகுன்று. அடுத்து நம்ம பார்க்க போகிறது கூற்று காரணங்கள். எந்த கூற்று சரியானதுன்னு பார்க்கணும். ரக்ஷாபந்தன் மரபு ராஜபுத்திரர்களுடையது. ரக்ஷாபந்தன் மரபு ராஜபுத்திரர்களுடையது அப்படின்னு சொல்லியிருக்காங்க, சரியானது. அடுத்த கூற்று, வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். வங்க பிரிவினையின் போது ரவீந்திரநாத் தாகூர் பெருமளவில் மக்கள் பங்கேற்ற ரக்ஷாபந்தன் விழாவை தொடங்கினார். கூற்று இரண்டும் சரியானது. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர்கள் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரானதாக இது திட்டமிடப்பட்டது. இந்துக்களையும் முஸ்லீம்களையும் பிரிப்பதற்காக ஆங்கிலேயர் மேற்கொண்ட முயற்சிகளுக்கு எதிரானதாக இது திட்டமிடப்பட்டது. இதுவும் சரி. ஓகேங்களா? ரக்ஷாபந்தன் அப்படின்றது இந்துக்களையும் முஸ்லீம்களையும் ஒன்று சேர்க்கறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு முயற்சி. அது யார் தோற்றுவிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள். எப்போ? வங்க பிரிவினையின் போது. சரிங்களா? இந்த எல்லா கூற்றுகளுமே சரியானது. மேற்கண்ட அனைத்தும் சரியானது. அடுத்த கேள்வி, யூனிட் 3, தென்னிந்திய புதிய அரசுகள் பிற்கால சோழர்களும் பாண்டியர்களும். நம்ம இப்போ பார்த்துருக்கிறது எல்லாமே 7th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கிறது. யூனிட் 3 பார்க்குறோம். பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் யார்? பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர் விஜயாலயன். விஜயாலயன் ஆப்ஷன் ஏ, அவர் தான் பிற்கால சோழ வம்சத்தை மீட்டெழச் செய்தவர். அடுத்து, கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் யார்? கீழ்காணும் பாண்டிய அரசர்களுள் களப்பிரர் ஆட்சியை முடித்து வைத்தவர் என அறியப்படுபவர் கடுங்கோன். கடுங்கோன். அடுத்து, கீழ்காண்பவற்றுள் சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு எது? சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு ஊர். ஊர் தான் சிறிய அலகு. சோழர்களின் நிர்வாகத்தில் மிக சிறிய அலகு ஊர். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் யார்? விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். விஜயாலயன் வழிவந்த சோழ வம்சத்தின் கடைசி அரசர் அதிராஜேந்திரன். சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம்? சோழர்களின் கட்டடக்கலைக்கான எடுத்துக்காட்டை எங்கு காணலாம் அப்படின்னா தஞ்சாவூரில். ஓகேங்களா? அடுத்து, கீழ்கண்டவற்றுள் எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோபோலா 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார்? எந்த இந்திய பகுதிக்கு மார்க்கோபோலா 13ஆம் நூற்றாண்டின் இறுதி பகுதியில் சென்றார் அப்படின்னு பார்த்தோன்னா பாண்டிய நாடு.
பாண்டிய நாட்டுக்கு தான் மார்க்கோபோலா வந்து 13ஆம் நூற்றாண்டின் இறுதியில் வந்திருக்காரு. அடுத்து டேஷ் தஞ்சாவூரில் உள்ள புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணித்தார். யாரு? முதலாம் ராஜராஜ சோழன். முதலாம் ராஜராஜ சோழன் தான் தஞ்சாவூரில் இருக்க புகழ்பெற்ற பிரகதீஸ்வரர் கோயிலை நிர்மாணிச்சிருக்காரு. அடுத்தது டேஷ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். டேஷ் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார் அப்படின்னா முதலாம் ராஜேந்திரன். முதலாம் ராஜேந்திரன் அவர் தான் வேத கல்லூரி ஒன்றை எண்ணாயிரத்தில் நிறுவினார். அடுத்த கேள்வி டேஷ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். டேஷ் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். யாருன்னா நெடுஞ்செழியன். நெடுஞ்செழியன் வேள்விக்குடி செப்பேடுகளின் கொடையாளி ஆவார். அடுத்து பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் என அறியப்படுவது. பாண்டிய பேரரசின் அரசு செயலகம் என அறியப்படுவது மண்டலம். மண்டலம். அடுத்து பொறுத்துக. மதுரை பாண்டியர்களின் தலைநகர். மதுரை பாண்டியர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். அஞ்சு வண்ணத்தார். அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர். மணி கிராமத்தார். மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். மதுரை பாண்டியர்களின் தலைநகர். கங்கை கொண்ட சோழபுரம் சோழர்களின் தலைநகர். அஞ்சு வண்ணத்தார் கடல்சார் வணிகர். மணி கிராமத்தார் உள்நாட்டு வணிகர். அடுத்து கூற்றுகள் சரியா தவறான்னு பார்க்கணும். முதல் கூற்று பிற்கால சோழர்கள் பற்றின கூற்றுகள் கொடுத்துருக்காங்க. அவர்கள் ஓர் உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். பிற்கால சோழர்கள் ஓர் உள்ளாட்சி துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். கூற்று 1 சரியானது. அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். பிற்கால சோழர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். அதுவும் சரியானது. அவர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர். இது ஒரு தவறான கூற்று. பிற்கால சோழர்கள் பௌத்தத்தை பின்பற்றினர்னு சொல்லியிருக்காங்க, அது தவறு. அடுத்தது 4வது கூற்று அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். அதுவும் சரி. கூற்று 1, 2 மற்றும் 4 சரியானது. ஆப்ஷன் சி. பிற்கால சோழர்கள் ஓர் உள்ளாட்சித்துறை தன்னாட்சி அமைப்பை கொண்டிருந்தனர். அவர்கள் வலுவான கப்பற்படையை கொண்டிருந்தனர். அவர்கள் பெரிய கோவில்களை கட்டினர். இந்த 3 கூற்றுகளுமே சரியானது. ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி ராஜேந்திர சோழனை பற்றிய கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ராஜேந்திர சோழன் பற்றின கூற்றுகள் அவர் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். சரியானது. அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். ராஜேந்திர சோழன் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். அதுவும் சரியான ஒரு கூற்று. அவர் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். ராஜேந்திர சோழன் சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். அதுவும் சரியானது. அவர் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. ராஜேந்திர சோழன் ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. இவை எல்லாமே சரியான கூற்றுகள். ராஜேந்திர சோழன் கங்கை கொண்ட சோழன் எனும் பட்டத்தை சூட்டிக்கொண்டார். அவர் தெற்கு சுமத்ராவை கைப்பற்றினார். சோழர்களின் அதிகாரத்தை நிலைநிறுத்தினார் என போற்றப்படுகிறார். ஸ்ரீ விஜயத்தை கைப்பற்ற அவருடைய கப்பற்படை உதவியது. அனைத்து கூற்றுகளுமே சரியானது. அடுத்த கேள்வி கூற்று மற்றும் காரணம். கூற்று யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். யுவராஜாக்கள் மாநிலங்களின் ஆளுநர்களாக பணியமர்த்தப்பட்டனர். கூற்று சரியானது. காரணம் பார்க்கலாம். நிர்வாகத்தில் பயிற்சி பெறுவதற்காக இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. நிர்வாகம் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பயிற்சி வேணும் இல்லையா, அதுக்காக யுவராஜாக்கள் எல்லாத்தையும் மாநிலங்களோட ஆளுநர்களாக பணியமர்த்தியிருக்காங்க. ஸோ கூற்றும் சரி, காரணமும் சரி. கூற்றுக்கான சரியான விளக்கம் தான் காரணம். சரிங்களா? ஆப்ஷன் ஏ காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம். அடுத்த கேள்வி கீழ்காணும் நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் வரிசைப்படுத்துக. நிர்வாக பிரிவுகளை இறங்கு வரிசையில் நம்ம வரிசைப்படுத்தணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா மண்டலம். ஆப்ஷன் பி. ஃபஸ்ட்டு மண்டலம், நாடு, கூற்றம்,
ஊர். ஓகேங்களா, ஆப்ஷன் பி இதுக்கு சரியான ஆன்சர். இறங்கு வரிசையில் நம்ம வரிசைப்படுத்தணும். மண்டலம், நாடு, கூற்றம், ஊர், இது இறங்கு வரிசை. சரிங்களா, ஏறு வரிசைன்னா அப்படியே உள்டாவாக எழுதணும். நம்ம இறங்கு வரிசையில் சொல்லுறோம். மண்டலம், நாடு, கூற்றம், ஊர். அடுத்து யூனிட் 4 டெல்லி சுல்தானியம் பற்றி பார்க்கலாம். டேஷ் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். யார் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார் அப்படின்னு பார்த்தோன்னா குத்புதீன் ஐபக். குத்புதீன் ஐபக் அவர் தான் மம்லுக் அரச வம்சத்திற்கான அடிக்கல்லை நாட்டினார். அடுத்து குத்புதீன் தனது தலைநகரை டேஷிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். குத்புதீன் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். குத்புதீன் தனது தலைநகரை லாகூரிலிருந்து டெல்லிக்கு மாற்றினார். டேஷ் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார். யார் குதுப் மினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தார் அப்படின்னு பார்த்தோன்னா இல்துமிஸ் அப்படின்றவர் தான் குதுப் மினாரோட கட்டுமான பணிகளை நிறைவு செஞ்சிருக்காரு. அடுத்த கேள்வி, டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் யார்? டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டியவர் கியாசுதீன் துக்லக். ஆப்ஷன் டி கியாசுதீன் துக்லக் அவர் தான் டெல்லிக்கு அருகே துக்லகாபாத் நகருக்கான அடிக்கல்லை நாட்டினார். அடுத்த கேள்வி, துக்லக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர். துக்லக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்லக். துக்லக் அரச வம்சத்தை தோற்றுவித்தவர் கியாசுதீன் துக்லக். முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து டேஸுக்கு மாற்றினார். முகமது பின் துக்லக் தனது தலைநகரை டெல்லியிலிருந்து எங்கு மாற்றினார் அப்படின்னு பார்த்தோம்னா தேவகிரிக்கு மாற்றினார். தேவகிரிக்கு. புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமிர் குஸ்ருவை டேஷ் ஆதரித்தார். புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை யார் ஆதரித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா பால்பன் அப்படின்றவர் தான் புகழ்பெற்ற பாரசீக கவிஞர் அமீர் குஸ்ருவை ஆதரிச்சிருக்காரு. பால்பன். ஓகேங்களா. அடுத்து டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை டேஷ் கட்டினார். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை குத்புதீன் ஐபக் கட்டினார். டெல்லியில் உள்ள குவத் உல் இஸ்லாம் மசூதியை குத்புதீன் ஐபக் கட்டினார். இந்தியாவிற்கு செங்கிஸ்கான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் டேஷ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. இந்தியாவிற்கு செங்கிஸ்தான் தலைமையிலான மங்கோலியரின் அச்சுறுத்தல் இல்துமிஸ் ஆட்சியின் போது ஏற்பட்டது. அடுத்து பொறுத்துக. துக்ரில்கான் வங்காள ஆளுநர். அலாவுதீன் காராவின் ஆளுநர். அடுத்து பகலூர் லோடி சிர்கந்தின் ஆளுநர். ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். ஆப்ஷன் பி தான் இதற்கு சரியான ஆன்சர். துக்ரில்கான் வங்காள ஆளுநர். அலாவுதீன் காராவின் ஆளுநர். பகலூர் லோடி சிர்கந்தின் ஆளுநர். ரஷ்யா ஜலாலுதீன் யாகுத். அடுத்து கூற்று காரணம். கூற்று என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டார். கூற்று சரி. காரணம் என்னன்னு பார்க்கலாம். செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர் படையெடுத்து வர மாட்டார்கள் என உறுதி கூறியிருந்தார். செங்கிஸ்கானின் பேரனான மங்கோலிய அரசன் சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர்கள் படையெடுத்து வரமாட்டார்கள் அப்படின்னு உறுதி சொல்லியிருக்காரு. அதனால பால்பன் என்ன பண்ணியிருக்காரு, மங்கோலியர்களோட சுமூகமான உறவை மேற்கொண்டிருக்காரு.
காரணம் சரியாக தான் இருக்குது. கூற்றுக்கான காரணம் சரியானது. சரிங்களா? காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கம். மங்கோலியருடன் பால்பன் சுமூகமான உறவை மேற்கொண்டிருந்தார். ஏன்னா செங்கிஸ்கானோட பேரன் மங்கோலிய அரசன் அவர் என்ன சொல்லியிருந்தார், சட்லஜ் நதியை கடந்து மங்கோலியர்கள் படையெடுத்து வரமாட்டாங்க அப்படின்னு உறுதி கூறியிருந்தார். அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் சரியான இணை எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் சி, ககாதியர் வாரங்கள். ககாதியர் வாரங்கள் இது மட்டும்தான் சரியான இணை. காகாதியர் வாரங்கள். அடுத்து தவறான கூற்றை கண்டறியணும். தவறான கூற்று எது அப்படின்னு பார்க்கணும். 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்து கொண்டார். நம்மளை கேட்டிருக்கிறது தவறான ஒரு கூற்று தான் நம்ம கண்டுபிடிக்கணும். முதல் கூற்று சரியானது. 1206 கோரி முகமதுவின் மரணத்திற்கு பின் அவருடைய அடிமையான குத்புதீன் ஐபக் இந்தியாவிலிருந்து துருக்கிய பகுதிகளுக்கு தன்னை அரசனாக அறிவித்து கொண்டார். கூற்று 1 சரி. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிரான சதி செய்தோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரித்த ஒற்றர்கள் துணையொன்றை நிறுவினார். இது தவறானது. ரஷ்யா தனது ஆட்சிக்கு எதிராக சதி செய்தோரை பற்றியும் இடையூறு ஏற்படுத்துவோர் பற்றியும் செய்திகள் சேகரிக்க ஒற்றர்கள் துறையொன்றை நிறுவினார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தவறானது. தவறான குற்ற ஆப்ஷன் பி மட்டும்தான். அடுத்தது மங்கோலியரின் தாக்குதலில் இருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டையை கட்டினார். இது சரியானது. மங்கோலியர்களின் தாக்குதலில் இருந்து தனது நாட்டை பாதுகாக்க பால்பன் கோட்டைகளை கட்டினார். அடுத்து இப்ராஹிம் லோடி 1526 பாபரால் தோற்கடிக்கப்பட்டார். இதுவும் சரி. இதில் தவறான கூற்று அப்படின்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி மட்டும்தான். ஓகேங்களா?